எங்களுடைய பாவங்களின் பொருட்டு ஆண்டவர் பட்ட வேதனைகளை தியானிப்பது மட்டுமல்லாமல் அந்த அன்பை முன்னிட்டு ஆண்டவருடைய அன்புக்குள்ளே திரும்பி வருவதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடி வருகிறோம். இந்த நாள் உங்களுடைய பாவங்களிலிருந்து திரும்புகிற ஒரு நாளாக அமைய நாங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் திருச்சிலுவை பாதையிலே ஆண்டவருடைய அன்பை தியானிக்கிற பொழுதும், திருப்பலியிலே நாங்கள் ஆண்டவருடைய அன்பிலே பங்கெடுக்கிற பொழுதும், நாங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்ய விசேஷமாக இந்த நாள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை மறவாமல் இருப்போமாக. பலியில் கலந்திட நான் வந்தேன், அந்த பலியில் நிறைவு நான் அடைவேன், சந்நிதியில் சரணடைந்தேன். சிலுவை சுமக்கச் சொன்னாய், உன் பின்னே தொடர்ந்து வர, என்னை சிலுவை சுமக்கச் சொன்னாய், உன் பின்னே தொடர்ந்து வர, பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன் பேரம் நான் வந்தேன், பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன் பேரம் நான் வந்தேன், சந்நிதியில் சரணடைந்தேன், முன்னிலையில் தாழ் பணிந்தேன், பலியினில் கலந்திட நான் வந்தேன், அந்த பலியில் நிறைவு நான் அடைவேன், சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்று உரைத்தீர், எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்று உரைத்தீர், அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பேரம் நான் வந்தேன், அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பேரம் நான் வந்தேன், சந்நிதியில் சரணடைந்தேன், முன்னிலையில் தாழ் பணிந்தேன், உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன், அந்த பலியில் நிறைவு நான் அடைவேன், சந்நிதியில் சரணடைந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, யாகுல அன்னையோடு சேர்ந்து நாமும் நம்மை ஒப்புக் கொடுத்து சிலுவை அடியிலே நின்று அந்த அன்னையோடு நாமும் நம்மை ஒப்புக் கொடுத்து அந்த மீட்பின் வரங்களை பெறுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம்.
எனவே நம்மை தகுதி உள்ளவர்களாக்கும் பொருட்டு நாம் செய்த குறைகள் குற்றங்கள் கடமையில் தவறியிருப்போமே ஆகில் இவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியலை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பெற செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் ஆனதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கொண்டாடுவோமாக. இறைவா, சிலுவையில் உயிர்த்தப்பட்டவும் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகில் இருந்து துன்புற திருவிழமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 4 முதல் 9 முடிய. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலநிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ராயேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு.
பல்லவியாக இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள். என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன். முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர். மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாறை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6 தொடக்கம் 11 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வசனம். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம், ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 25 தொடக்கம் 35 இறாக. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பெற்றுக் கொண்டவர், இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரவேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் உலகின் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்றால், தன் ஒரே மகனை அனுப்பி அவருடைய பாடுகள் மரணத்தினூடாக நம்மை மீட்கும் அளவுக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளையும் விசேட விதமாக வியாகுல அன்னையின் பாடுகளையும் தியானித்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் காண்பது சிமியோன் அங்கே இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வந்த இடத்தில் குழந்தையை ஏந்தி கொண்டு மிக மகிழ்ச்சியோடு, ஆண்டவரே, மடியானை இப்பொழுது இளைப்பாற விடும், ஏனெனில் நான் காத்திருந்த மீட்பரை கண்டுகொண்டேன் என்று சொன்ன பிறகு மரியாளுக்கு சொல்கிறார், இந்த குழந்தை இஸ்ராயேல் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், மது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும். இதை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நாம் காண்பது, தன் மகனை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வந்த அந்த அன்னைக்கு வாழ்த்து செய்தி என்னவென்று சொன்னால், நீர் பெற்றெடுத்த மகன் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருப்பார், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருப்பார். நீர் மறைவான எண்ணங்களை எல்லாம் அவர் சொல்லுவார், மதுள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும். அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்துவின் பாடுகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது ஒருவேளை நாங்கள் இந்த மரியன்னையை மறந்து விடுகின்றோம். அவள் இல்லையேல் மீட்பு இல்லை. ஆண்டவன் கேட்ட பொழுது இதெங்கனம் ஆகும் என்று சொல்லி, மது ஆவியானவர் மேல் நிலையிடுவார் என்று சொல்லி ஆறுதல் சொன்ன பொழுது சொன்ன பதில், இதோ உம்முடைய அடிமை
மது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒன்றுமே உணராத நிலையிலே அவள் உமது அடிமை, உமது வார்த்தை என்னில் நிறைவேறட்டும் என்று சொன்னாள். ஆகட்டும் என்று சொல்லி அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவள் வாழ்நாள் முழுவதும் துன்பங்கள், துயரங்கள், இடப்பெயர்வுகள், புரிந்து கொள்ளாமை இவற்றையெல்லாம் சந்தித்தவள். கடைசி வரையும் அவள் மனம் கலங்கமில்லை. பிரமாணிக்கமாக இருந்து அவள் சிலுவை அடியிலே நின்று தன் மகனை ஒப்பு கொடுத்தாள். வாழ் ஊடுருவம் என்றது கடைசியாக நடந்ததல்ல. இன்றைய நற்செய்தியிலே அதற்கு பிறகு காண்கின்றோம், இவர் கோயிலே காணாமல் போனது. அப்பொழுது அவள் கேட்ட பொழுது, மகனே ஏன் இப்படி செய்தீர் என்று சொல்ல, நான் என் தந்தையின் அலுவலாக இருக்க வேண்டும் என்று தெரியாதா என்று கேட்ட பொழுதே அந்த வாழ் ஊடுருவிச்சு. பிறகு நாளாந்த வாழ்க்கையிலே நெடுகலும் ஒவ்வொரு முறையும் இந்த வாழ் ஊடுருவி கொண்டே இருந்தது. தன் மகன் எவ்விதம் வரப்போகின்றார் என்றும் அவளுக்கு தெரியாது. ஆனால் இறைவனின் சித்தம் நிறைவேறட்டும் என்று சொன்னவள் கடைசி வரையும் பிரமாணிக்கமாக இருந்தாள். எதிர்காலம் எப்படி அமையப் போவது என்று சொல்லி தெரியாத நிலையிலையும் அவள் கலங்கவில்லை. தான் வைத்த நம்பிக்கையை இருந்து அசையவில்லை. இதுதான் அவளுடைய முன்மாதிரி. நமக்கு பிரமாணிக்கமாக இருந்தாள். துன்பங்கள், துயரங்கள், பல வாள்கள் வந்தன. ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனின் சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி வாழ்ந்தாள். கடைசியாக அவள் கேட்டது என்ன? இந்த மகன் பலரின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பார். எந்த தாய் ஞான ஸ்நானம் கொண்டு வரும்போது சுவாமி பார்த்து சொன்னார்னா அந்த தாய்க்கு என்ன மாதிரி இருக்கும்? ஆனால் இவள் அதை ஏற்றுக்கொள்கின்றாள். என்ன மாதிரி வரப்போகின்றது என்றது அடுத்த நிமிடம் நடக்கின்றது. காணாமல் போன பொழுது அவர் கேட்ட கேள்வி. இப்படியாக பலமுறை அவருடைய வாழ்க்கையிலே இது நாங்கள் நேசிக்கிறவர்கள் தான் எங்களுக்கு வாளால் குத்துவார்களே ஒழிய பகைவர்கள் எங்களை குத்த முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஒன்றும் அவரிடம் எதிர்பார்ப்பதில்லை. நேசிப்பவர்கள், நாங்கள் அன்பு செய்தவர்கள், பழகுகின்றவர்கள் தான் இதை செய்யக்கூடிய வல்லமையை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றோம். இங்கே காண்கின்றோம், அவள் தன் மகனை நிறைவாக அன்பு செய்தாள். அவருடைய பாடுகளிலேயும் பங்கு பற்றினாள். கடைசியில் சிலுவை அடியில் நின்று தன் மகனை பலியாக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திற்கு மீட்பை பெற்று தந்தாள். திறமையாக இறைவனோடு இந்த மீட்பிலே பங்கேற்றவள், முதன்மையாக பங்கேற்றவள் தான் மரியா. ஆகவேதான் நாங்கள் கத்தோலிக்கர்கள் அவள் மீது அளவு கடந்த அன்பு, நாங்கள் அவளை வெவ்வேறு பெயர்கள் சூட்டி கொண்டாடுகின்றோம், மகிழ்கின்றோம். ஏனென்றால் இவள் தான் நம் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரிகை. எவ்வளவுக்கு பிரமாணிக்கமாக இருந்தால், இறைவனிலே நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால், கடைசி வரையும் பிரமாணிக்கமாக இருந்தால். இதையடுத்து நாங்கள் இன்றைய குடும்ப வாழ்க்கைக்கு போனால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் தான் குடும்ப வாழ்க்கையை தொடங்குகின்றார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இவளுக்கு நான் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லி எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கும் என்று தெரியாது. அந்த நம்பிக்கை, இறைவனிலே நம்பிக்கை வைத்து தொடங்கினால் கடைசி வரையும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் அற்றுப்போகின்றன. 3 மாதம், 1 மாதம், 1 கிழமை விவாகரத்து. ஏனென்றால் பிரமாணிக்கமற்ற தன்மை. நாங்கள் கொடுத்த வாக்கு நாங்கள் நிறைவேற வேண்டும். பாப்பரசர் அண்மையிலே சொல்லியிருந்தார், இந்த உலகத்திலே எந்த இடத்திலேயும் பெர்ஃபெக்ட் குடும்பம், முழுமையான திறமையான குடும்பம் இல்லை. திறமையான கணவன் இல்லை, திறமையான மனைவி இல்லை, திறமையான குருவானவர் இல்லை, முழுமையாக வைக்கப்பட்ட ஆயர் இல்லை, பாப்பானவரும் இல்லை. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். ஒரு தரம் இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ட் இல்லை. திருமணத்தில் வரும்பொழுது இதை உணர்ந்து தான் வர வேண்டும். மற்றவர் பெர்ஃபெக்ட் இல்லை, முழுமை இல்லை, குறைகள். ஆனால் இது நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பு அவசியம். இதுதான் சொன்னார்.
மன்னிப்பிலேயே மற்றவரை மன்னித்து வாழாவிட்டால் நிலைத்து நிற்க முடியாது, குடும்பம் நிலைத்து நிற்க முடியாது. கணவன் மனைவியை, மனைவி கணவனை மன்னித்து தான் வாழ வேண்டும், இல்லாவிட்டால் குடும்பம் நிலைத்திருக்க முடியாது. பல்வேறு தருணங்களில் நாங்கள் இதை உணர்ந்திருக்கின்றோம். மன்னிக்க மறுப்பது, எங்களுடைய சில பேர் செய்ததை மன்னிக்க நாங்கள் ஒருபொழுது மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய தற்பெருமை, எங்களை இறைவன் இவ்வளவு பாவங்களோடு மன்னிக்கிறார் என்று சொன்னால் ஏன் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியாது? அர்த்தம், நாங்கள் பாவிகள் அல்ல. நாங்கள் பாவிகள் என்று உணர்ந்தால் மற்றவர்களை மன்னிப்பேன் என்ற நானும் அப்படித்தான். இதுதான் அடித்தளம். நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இதுதான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் மன்னித்து ஒரு கூட்டொருங்கிய திருவையாக அழைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது எங்களிடத்தில் இருக்க வேண்டியது முக்கியமாக மன்னிக்கும் தன்மை. எவ்விதம் ஆண்டவன் இயேசு சிலுவையிலிருந்து, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவருடைய பாவங்களை மன்னியும். அதுதான் அவர் உச்சமாக தன் வாழ்க்கையிலே அவர் சொன்னது. இவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தார், நன்மை செய்தார், சென்ற இடமெல்லாம் அன்பு செய்தார், குணப்படுத்தினார். ஆனால் இந்த உலகம் அவருக்கு கொடுத்த பரிசு சிலுவை. அந்த நேரத்திலையும் அவர் மன்றாடுகின்றார், இவருடைய குற்றங்களை மன்னியும். இதுதான் அன்பார்ந்தவர்களே கிறிஸ்தவம். அடித்தளம் இதுதான். மன்னிக்க முடியாவிட்டால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஒரு வைத்தியசாலைக்கு பொறுப்பாக இருந்த குருவானவர் சாப்ளின் வைத்தியசாலையில் இருந்து வீட்டுக்கு போய் தனது ராவுணவை அருந்தி முடிய வைத்தியசாலை ஆஸ்பத்திரியில் இருந்து கால் வந்தது, ஃபாதர் இங்கே ஒரு ஆள் இறக்க போகிறார், அவர் உங்களை பார்க்க வேண்டுமாம், வரட்டாம். அவர் சொன்னார், கடும் மழையும் காத்தும், ரோட்டில் மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கும், அதுபடியால் நான் வந்து சேர நேரம் எடுக்கும், ஒவ்வொரு பாதைகளாக வந்து கட்டாயம் சேருவேன் என்று சொல்லி அவர் வெளிக்கிட்டு போகிறார். இரவு போய் ஆஸ்பத்திரியில் போய் ரிசப்ஷனில் கேட்டார், என்னை வர சொன்னது ஆறுன்னு. இப்போ அவங்க சொன்னாங்க, நாங்களும் வர சொல்லிடுறேன். நர்ஸ் ஓடி வந்து சொன்னா, இல்லை இல்லை ஃபாதர் நான் தான் உங்களை வர சொன்னான். அப்போ அவர் கூட்டிக்கொண்டு போய் சொன்னால், இவர் எங்களோட ஜான் இங்கே இருக்கின்றார், அவர் சாக போகிறார், அவர் பாத சங்கீதம் செய்ய வேண்டும், நீங்கள் அவரோடு கதைக்கிறீங்களா? அவர் சொன்னார், அந்தாள் நெடுதலும் சொன்னது, நான் பாத சங்கீதம் செய்ய மாட்டேன், நான் எத்தனை முறை போனான், இல்லை நீங்கள் இருக்கா போய் கதைங்கோ என்று சொல்ல இவர் உடனடியாக அங்கே போய் ஜான் எப்படி இருக்கிறீர்கள் நான் கதைச்சு முடிய கேட்டார், நீர் பாவ சங்கீதனம் செய்ய மாட்டீரான். அவர் சொன்னார், இந்த உலகத்தில் ஒரு தரம் என்ற பாவத்தை மன்னிக்க முடியாது. அவரே நின்று கேட்டார், இல்லை நான் செய்த அந்த பெரிய ஒரு பாவம் கடவுள் கூட மன்னிக்க முடியாது. இல்லை என்று சொல்லி இவர் கதைச்சு, நீர் என்ன செய்த நீர் என்று சொல்லி கேட்ட பொழுது கடைசியாக சொன்னார், கிறிஸ்மஸ் கொண்டாட இருந்த நாங்கள் எல்லோரும் கிறிஸ்மஸ் பார்ட்டியில் இருந்த நாங்கள், ட்ரெயின் வந்து கொண்டிருந்தது, நான் தான் போய் அங்கே அந்த சிக்னலை மாற்றணும், நான் சரியாக ஒரியாக வந்துட்டு போய் சிக்னலை மாறி போட்டு விட்டேன், ட்ரெயின் நிற்காமல் போகிற வழியிலே போய் ஒரு காரை அடித்து நொறுக்கி அதில் இருந்த 3 பேரும் வந்து போனார்கள். இது நான் செய்த பெரிய பாவம், இதை கடவுளும் மன்னிக்க முடியாது. அப்போ ஃபாதர் திரும்ப கேட்டார், எப்போ நடந்தது, எங்கே நடந்ததுன்னு கேட்டு அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிய சொன்னார். ஜான், நானும் மன்னிக்கின்றேன், கடவுளும் மன்னிப்பார். ஃபாதர், நீரார் என்ற பாவத்தை மன்னிக்கிறது. இப்போ சொன்னார், அதில் இறந்தது இந்த தாய் தகப்பன், எனக்கு இருந்த ஒரே சகோதரி. இந்த 3 பேரும் தான் அதிலே இறந்தார்கள்.
நான் உம்மை மன்னிக்கின்றேன், நீர் மன்னிப்பை பெற வேண்டும். ஜான் அதுக்கு பிறகுதான் தனது பாவ சங்கீதனத்தை செய்து அவர் நல்லொரு இறப்பை தழுவினார். அன்பார்ந்தவர்களே, எந்த பெரிய ஒரு பாவமும் இறைவனால் மன்னிக்க முடியாதல்ல. நாங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பினால் இறைவன் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்வார். இந்த வியாகுல அன்னையின் விழாவை நாங்கள் கொண்டாடும் பொழுது அவள் சிலுவை பயணத்திலே பயணித்தவள். ஆனால் ஆண்டவன் இயேசுதான் நமக்கு சொல்லியிருக்கின்றார், மன்னித்து வாழ வேண்டும் என்று. ஆகவே நமது வாழ்விலையும் இந்த ஜூபிலி ஆண்டிலே விசேட விதமாக நாங்கள் மற்றவர்களை மன்னித்து ஒரு கூட்டொருங்கிய திருவியாக பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். இதன் அடித்தளத்தில் இருப்பது மன்னிப்பு. இந்த மன்னிப்பிலே நாங்கள் ஒரு பொழுதும் ஒழுங்காக ஒரு குடும்பமாக இருக்க முடியாது, அதே விதமாக குடும்பமாக திருவையாகவும் இருக்க முடியாது. எனவே இந்த திருப்பலியிலே இந்த அன்னை மூலம் நாங்கள் வேண்டுவோம், அவள் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு அந்த மன்னிப்பை தந்து நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பது போல் எங்களையும் இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுவது போல அப்படி நாங்கள் வாழ வேண்டிக் கொள்வோமாக. ஆமென். குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரத்தால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, பல்லின கலாச்சாரத்திலும் நுகர்வு கலாச்சாரத்திலும் மூழ்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை மீட்டு உமது வழியில் அவர்களை வளர்த்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பின் ஊற்றே இறைவா, எமது இளையோர் சமுதாயத்தை பாதம் தருகின்றோம். இந்த நவீன உலகின் சிற்றின்பத்தில் தங்களை மூழ்க விடாமல் தம் எண்ணங்களை கட்டுப்படுத்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக மன்றாடுவோம். அன்பான தகப்பனே, உம்முடைய அளவில்லாத அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்த உம்முடைய திருமகனையே தந்தீரே. இந்த திருமகனின் அன்பிலே இணைந்து நாங்கள் உம்மிடம் கொண்டு வருகிற வேண்டுதல்களை தயவோடு தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பூவாய் உன் பீடம் வந்தேன், ஒளிகின்ற தீபம் பொன்னெல்லமானேன், விளைகின்ற தூபம் என்னுள்ள பலியாய் அருள்கின்ற உந்தன் பாதங்கள் தந்தே, மலர்கின்ற பூவாய் உன் பீடம் வந்தேன். மானிடரை மீட்க மானிடனாய்
மகன் நீ அல்லவா. மானிடரை மீட்க மானிடனாய் வந்த மருமகன் நீ அல்லவா. ஆளுயிரே நீங்க பேருயிர் தந்த இறைமகன் நீ அல்லவா. உன் சாய தந்தாய் என் சாய கொண்டாய், உன் சாய தந்தாய் என் சாய கொண்டாய், என்னையோர் பலியாய் உன்னோடு சேர்த்தாய். மலர்கின்ற பூவாய் உன் பீடம் வந்தேன், ஒளிகின்ற தீபம் உன்னில்லமானேன். தெளிகின்ற தூபம் என்னுள்ள பலியாய் அருள்கின்ற உந்தன் பாதங்கள் தந்தேன். மலர்கின்ற பூவாய் உன் பீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து விலையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வும் புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டோர் மரணத்தினாலே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே மது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். வானங்களில் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிறமைங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து பாடி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டபமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பெண் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவைய நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சுபத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பாய்ந்தொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் வேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். The body and blood of the Lord Jesus Christ will turn him back to receive it. இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். உன்னோடு ஒன்றாகினார் என் வாழ்வில் நலமாகுமே. உணவாய் எழுந்து என்னில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். என் வாழ்வின் தேடல்களில் வழியாகி ஒளியாக வா. என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா. உறவாய் என்னை நீ அணைத்தாலே உறவுகள் இங்கு உயிர் பெறுமே. சிலுவைகள் தோழி நான் சுமக்க உனது
என்னோடு ஒன்றாகினார் என் வாழ்வில் நலமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மீட்பின் அருளடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பாடுபட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். தமரே மகனின் பாடுகளால் அன்பின் எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்த இரக்கத்தின் தந்தையாகிய இறைவன், நீங்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் செய்யும் பணி வழியாக தமது ஆசியின் சொல்லக்கரிய கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளச் செய்வாராக. அவர் இம்மைக்குரிய தமது சாவினால் நமது நிலையான சாவை அழித்து விட்டார் என நம்பும் நீங்கள் அவரிடமிருந்து நிலை வாழ்வின் கொடையை அடைவீர்களாக. அவர் காட்டிய தாழ்ச்சியின் போதனையை பின்பற்றி நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி.
பருகிட கண்டதினால் யாவுலமாமறியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனை மன்னவர்க்காக தன்னுயிரை வென்று மாய்ந்திட யாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ சர்வதயாபர இயேசுவே பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் மண்ணாள் மனுஷனை உண்டாக்கி திவ்ய கருணையாள் வல்லவனாக்கி அவன் கையாற் பாடுபட திருவிழமான என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் துஷ்டயூதர் கையில் சிறைப்பட்டு திருக்கண்டத்தில் கரத்தில் கையிழந்து சம்மரி போல பலிகப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரம் சுவாமி தயவாயிரம் அந்நீத குருச்சபையில் அமைந்து பொய் சாட்சிகளுக்கு பணிந்து தேவ பழிக்காரனாக கூறப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் திருக்கண்ணத்தில் அறையுண்டு திருவிழிகள் மறைக்கப்பட்டு ராமுழுதும் கோரணிவாதிகள் அனுபவித்த என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் பிளாத்திட்ட துஷ்ட தீர்வையால் கற்றூனில் கட்டுண்டு நிஷ்டூரமாய் 5000க்கும் அதிகம் அடிபட்டு சர்வாங்கமும் இரத்தமாராக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே
பாரதூர சிலுவையை தோளில் சுமந்து கபாலமலை மட்டும் தொய்வோடே நடந்து பலவீனமாக தரையிலே விழுந்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். திருத்துகிலை கடூரமாய் உரிந்து சர்வாங்க காயங்கள் விரிவாய் மிகுந்து சபை முன்பாக நாணித்து வாதிக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சிலுவை மரத்தின் மீதே சயனித்து திருப்பாத கரங்களில் ஆணிகள் அறைந்து இரு கள்வருக்கு நடுவே நிறுத்தப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சிலுவையிலே சுகிர்தம் ஒழிந்து பாதிக்கிற சத்துராதிகளுக்கு பாவம் பொறுத்து அனைவருக்கும் தயவு காண்பித்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சகல வாதைகளையும் தீரவனுபவித்து பாவிகளீடேற்றம் முகிகம் முகித்து சீவபலியாக பிராணனை கொடுத்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். திருமுகமலர்வு மழிந்து திருவிழிகள் மறைந்து திருத்தலை கவிழ்ந்து மரணித்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். எனக்காக இத்தனை பாடுகளை பட்டீரே, என் பாவம் உத்தரிக்க உமது உதிரம் சிந்தினீரே. எனதாத்துமத்துக்காக உமதாத்துமத்தை கொடுத்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். இந்த நன்றிகளை எல்லாம் அடியே பாராமல் எனக்காக பாடுபட்டதையும் எண்ணாமல் மகா துஷ்ட துரோகத்தை செய்தேனே. என் பாவத்தை பொறும் சுவாமி என் பாவத்தை பொறும். இதோ என் இருதயம் சகலவும் அதிர்ந்து விதனத்தாட் பொடி பொடியாக பிளந்து கண்களால் கண்ணீர் சொரிந்தழுது நிற்கின்றேன். பாவத்தை பொறும் சுவாமி என் பாவத்தை பொறும். என் பாவத்தின் அதிகத்தையும் கொடுமையும் பாராமல் என் பாவத்தை பொறும் சுவாமி என் பாவத்தை பொறும். உம்முடைய கிருபையும் மகிமையின் மிகுதியையும் பார்த்து என்
என் பாவத்தை பொறும் சுவாமி, என் பாவத்தை பொறும். உம்முடைய சிலுவையையும் திருமரணத்தையும் பார்த்து என் பாவத்தை பொறும் சுவாமி, என் பாவத்தை பொறும். உம்முடைய சர்வாங்க காயங்களையும் திருவுதரத்தையும் பார்த்து என் பாவத்தை பொறும் சுவாமி, என் பாவத்தை பொறும். சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.